நீங்க என்ன வர சொன்னதா அவனுங்க சொன்னாங்க. என்ன நீங்க வர சொன்னதா? ஐயோ கமச்சி யாரு இப்ப கத்துனது? ஒழுங்கா மரியாதையா சொல்லிருங்க. யாரு சொல்லுங்க? யாரு இல்ல, நான் தான் கத்திருக்கேன். புதிய வானம், புதிய பூமி. என்னது பூமி மேல இருக்கு வானம் கீழே இருக்கு? இப்ப மாத்திட்டாங்களா? என்னப்பா அது? பாட்டு எழுதும் போது ஒழுங்கா எழுதுறீங்க, மாத்தும் போது சொல்லக்கூடாதா? இஞ்சி ஈடு இஞ்சிதான் மறைந்திருந்து பார்க்க. நீயா? என்னப்பா என்னை விட ஓவரா அடிச்சு கீழே விழுந்துட்டியா? என்ன மாதிரி ஸ்டெடியா இருக்கணும். ஆமா, பள்ளத்துல விழுந்து பர்சனலா என்ன பண்ற? இன்னைக்கு என்ன படம் காட்ட போற? என்கிட்ட மோதாது. பாத்தனே ராஜவேல்ட்ட நீ மோதுனது, அதுல நீ ஜெயிச்சது. நீதான் ஜெயிக்கணும், ஏன்னா நீ ஹீரோ. கை கொடு. என்கிட்ட மோதாத. இப்ப நீங்க இங்க இருந்து போட்டு என்ன பண்ணணும்? குவார்டர் வாங்கி கொடுக்கணும். காட்சி அனுப்புறேன். அப்பா, அந்த பேரிச்சம்பளத்தை கொஞ்சம் தூக்கலா போட்டு பேட்டரியை கொஞ்சம் குறை, வகரி எரியுதுப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாமனாரின் என்பவரி அப்படிங்கிற படத்தை ராத்திரி 1 மணிக்கு எனக்கு மட்டும் தனியா போட்டு காட்டுறியா? அடிச்சு போயா. இவன் மட்டும் தனியா பார்ப்பான் போது. அது சரி, உன் தியேட்டரு நீ பார்க்கலாம். தியேட்டருக்காக ஏன் அலைஞ்சான்னு இப்பதான் புரியுது. வர்றேன், இந்த மாமனாரின் என்பவரி வர்றேன். என்னடா சக்சஸா? வெற்றியா? இல்லடா, கணக்க வந்து கெடுத்துட்டான். வழக்கம் போல இந்த வாட்டியும் காலியா? கணக்கை கெடுத்துட்டான், கருப்பசாமி படுத்துட்டான்னு சொல்றதுக்கெல்லாம் இதுவாடா நேரம்? இங்க பாரு, அந்த காமாட்சியை உங்ககிட்ட அனுப்புறதுக்கு நாங்க என்ன பாடுபட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3/4 மாமா வேலை பண்ணிருக்கோம். காமாட்சிக்கா, அடடே செண்பகமா, வா வா. என்ன செண்பகம், இன்னைக்கு ஒரே பளபளப்பா வந்திருக்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆஹா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷியா? இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு செண்பகம். சும்மாவா, எங்க அண்ணா வாங்கி கொடுத்ததாச்சே. அப்படியா? நான் தான் எங்க அண்ணனுக்கு ரொம்ப உசுரு. சிவானா ரொம்ப நல்லவரு, ஆனா அவரை யாரும் புரிஞ்சுக்காம முரடன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்கக்கா, சிவானா நல்லவர் தானே? அது எப்படி எனக்கு தெரியும்? செண்பகம், ஏமா என்ன பத்தி எங்க அப்பா அம்மாவுக்கே சரியா தெரியாது, இவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி செண்பகம், நான் வரேன். இல்ல நீங்க பேசுங்க, நான் வரேன். இல்ல நீங்க பேசுங்க. அட பரவாயில்ல, பேசுங்க. இல்லங்களே. அண்ணா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லதான், வாங்க. ஏன்டா கத்துற? நானே டென்ஷனா இருக்கல. நானும் ஏதோ டென்ஷன்ல தான் கத்திட்டேன். ஜோக்கிறத கேர்ஃபுல்லா அக்கம் பக்கம் பார்த்து மிரளாம தைரியமா நேரடி அவ கையிலேயே பாஸ் பண்ற லெட்டரை. டேய், எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், என்ன குழப்பாதீங்க. சாமி கும்பிட்டாச்சுல, உனக்கு கால் வலிக்கும், நீ இங்கே உட்காந்துக்க. அம்மா பிரகாரம் சுத்திட்டு வந்துடுறேன். பாப்பா இங்க வா. இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா? லவ் லெட்டரா? லவ் லெட்டரா? நீ எடுத்துட்டு போய் கொடுமா போ. அப்பா, அக்கா அக்கா, அந்த மாமா இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. இந்தாக்கா. யார் எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருதா? உன்கிட்ட யார் இதை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துரு. சரிக்கா. சாமி, இது அக்காவும் வாங்க மாட்டீங்கன்னு அந்த மாமாவையும் காணோம். சரி சாமி, இது நீயே வாங்கிக்கோ.
ஐயோ காமாட்சி சொக்கா. நான் தான் சொக்கநாதன். என்ன சிக்கல்? எனக்கு ஒரு சிக்கல், அதனால ஆண்டவ சொக்கநாதனை கூப்பிட்டேன். என்ன சிக்கல்? எங்கிட்ட சொல்லுங்க. அடி வயிற்றுல சிக்கலா? சூழ்நிலை தர்றேன், சாப்பிடுங்க. அதை நீயே கொட்டிக்க, உனக்கு உயரமாவது வரும். காலையில் சாப்பிடுமா, காலையில் சாப்பிடணுமா? ராத்திரியில. ரொம்ப நன்றிங்க வாயா. சொக்கநாதா. காமாட்சி இப்படி பண்ணிட்டியம்மா. ஏன் என்ன பண்ணிட்டேன்? காரியத்தையே கெடுத்துட்டியம்மா. சிவா உனக்கு ஒரு லெட்டர் எழுதி ஒரு குழந்தை கையில கொடுத்துருச்சா, அதை நீ பிரிச்சு படிச்சிருக்கலாம், பிடிக்கலைன்னா கிழிச்சு போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு அந்த லவ் லெட்டரை உண்டியில போட வச்சிட்டியம்மா. லவ் லெட்டரா? எனக்கா? உனக்கு தான் லவ் லெட்டர் எழுதுவான், பிறகு உங்க பாட்டிக்கு எழுதுவான். ஐயோ, அந்த லவ் லெட்டர்ல உன்னை பத்தி எப்படி எப்படி எல்லாம் வர்ணிச்சு காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதியிருக்கானோ தெரியலையே. நாளைக்கு தான் உண்டியில உடைச்சி உள்ள இருக்கிறத எண்ணி பாக்குற நாள். ஐயோ, உடைச்சு பார்க்கும்போது பிரிச்சு படிச்சானுங்கன்னா ஊருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருமே. என்னன்னா நடக்க போகுதோ? இதனால நம்ம ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் மாரியம்மன் கோயில்ல நாளைக்கு காலையில உண்டியை திறந்து எண்ண போறாங்க. எல்லாரும் அங்க வந்து சேர வேண்டியது. என்னது உண்டியில தபால் மூட்டி ஆகிட்டானுங்க. காசு பணம் போட முடியாதவனுங்க காசு கடதாசியில எழுதி போட்டானுங்க போல இருக்கு. மஞ்சள் குங்குமம் தடவைக்கிறத பார்த்தா மகமாயிட்ட நேர சொல்ல முடியாததெல்லாம் கடுதாசி மூலமா எழுதிருப்பாங்க போல இருக்கு. அட என்னன்னு பிரிச்சு படிச்சு பாருப்பா. சிவமயம் அன்னையின் வடிவமே உன்னையே நினைக்கின்ற அன்பன் என்னை பாருமம்மா. கண்களை திறந்துணது கடைக்கன் பார்வதனை என் மீது வீசுமம்மா. மீனாட்சி காதலித்தால் சொக்கேச பெருமானை மாமதுரை சாட்சியம்மா. காமாட்சி நீ என்னை காதலிக்க வேண்டுமடி கருணை வடிவான பெண்ணே. என்னது காமாட்சியையே காதலிக்கிறது கூப்பிடுறாங்க? நம்ம ஊர் ஆத்தாள காமாட்சி வடிவத்துல நாம பாக்குறோம் இல்லையா, அதனால ஆத்தாவையே காமாட்சியா நினைச்சு எழுதிட்டான். அது சரி, மேல படியா. நாள்தோறும் உன் நினைவில் நாட்களை கடத்துகிறேன் பாராமுகம் ஏடி பெண்ணே. வேல் வாய்ந்த வேதனை போல் வாடுகிறேன் என் வாழ்வில் விளக்கேற்ற விரைந்து வாராய். ஆத்தா கிட்ட என்னமா உருகி எழுதிருக்கிறான். அடாடா, அம்மனை ஒருத்தன் இப்படி வர்ணிச்சிருக்கான்னா அவன் தான் உண்மையான பக்தன். ஆத்தா, இந்த பக்தனோட குறைய சீக்கிரம் தீர்த்து வச்சு அவனுக்கு கருணை காட்டு. அந்த ஆத்தா நிச்சயம் தீர்த்து வைப்பாயா? காமாட்சி, எங்க என்னால உங்களுக்கு கலங்க ஏற்பட்டுடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்கிக்குவேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. உங்க மேல இருக்கிற ஆசைனால உங்களையே சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பொம்பளைங்க எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, நினைச்சத பார்வையில தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படி ஒரு பார்வையை பார்க்க கூடாதா? நீங்க இப்படி பேசாம நிக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நேரடியாவே கேக்குறேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன காதலிக்கிறீங்கல்ல? என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னைக்கு நான் உங்களை முதல்ல பார்த்தனோ எனக்கு எல்லாமே நீங்க தான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட அன்பு பரிசா இந்த செயின் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன விரும்புறீங்கன்னா இத வாங்கிக்கங்க. ஒரு தங்க செயினை என் கையில வாங்கிக்கிறத விட உங்க
கையால ஒரு தாலி சரடை என் கழுத்துல வாங்கிக்கிறது தான் எனக்கு பெருமை. தங்கத்தை தாலியா மாத்திருங்க.